பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது 11/5/2025 முதல் 26/5/2026 வரை உள்ளது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் 3 பேருமா பேசுகிறோம். அப்போ இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு இப்போது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார், அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக 11/5/2025 26/5/2026 வரலும் சற்றேறக்குறைய குரு பகவான் 360 நாள் இடம் மாறுறாரு. அவர் என்ன ராசிக்கிலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க, மிருகசிருஷம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசிருஷம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்குறோம். அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் நிற்கிறாரு. இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள், குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்தேலையானால், குரு அப்படின்றவர் அதீத சுபர். ஜோதிட சாஸ்திரத்தில் குருவை மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும். அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர். எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார், இல்லைன்னா அவர் எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார். அதனால் மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது. இதை தவிர பார்த்தீங்கன்னா, எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குருன்றவர் தன காரகன். காரகத்தில் மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது பணம். எது எடுத்தாலும் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணால் சுக்கிரனோட ஆசீர்வாதம் இருக்கலாம். குரு பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறார். அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. சரி, அதை தவிர பார்த்தீர்களேனால் குருவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. உங்களுடைய குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை. ஏன்னா குரு தான் புத்திர காரகன். ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விருத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப முக்கியமானவன்றதுனால தான் குரு பெயர்ச்சியும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா, இல்லை எப்படி கிடைக்கும்? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதை தவிர 11/5 அன்னைக்கு அவர் மாறுறார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் சேர்ந்தே தீரும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருக்கும் வீட்டை பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்தில் பார்த்தாலும் சரி, அவர் லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி, குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2 விஷயங்களும் பார்த்தீங்களேனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நேர்மைத்தன்மை, அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங், இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது. அதனால் அர்ச்சகராக இருக்கிறது,
இந்த எஜுகேஷன், அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள், அது தவிர தங்க விற்பனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களே ஆனால் குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர். குரு வந்து சொல்லி கொடுக்கறது, சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும், இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது. அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா, குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது 5, 7, 9 அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை இருக்கிறது. ஆனால் 5, 9ங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு. அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம், அதுக்கப்புறம் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு, அதுக்கப்புறம் கும்பம், இந்த 3 ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு. இதுதான் சொல்ல வரீங்க? ஆமாம். அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும். அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பலன்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஐயா, இப்போ அந்த பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா? கண்டிப்பாக பாவத்தை உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் பாவத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா? எப்படி பார்க்கணும்? ஆமாம், ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய 5ஆம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார். அவர் நின்ன இடத்தை வலுப்படுத்துவாரா, பார்க்குற இடத்தை வலுப்படுத்துவாரா? ரெண்டையுமே. பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம், ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேறு யாரோடையாவது சேரும்போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார். ஐயா, அருமையாக சொன்னீங்க ஐயா. அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியாக பண்ணுவார். இதில் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தனித்த அந்தணனாக இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும்போது அவருடைய பலம் கூடுதலாகுது. சரி சரி. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இது இப்போ 5ஆவது பார்வைன்னு சொல்கிறோம். இந்த 5ஆவது பார்வையில் என்னையா வருது, என்னென்ன, அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது? நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் பேங்கில் போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும். அதே போல் நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காரு, 5ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு, இதை வச்சும் குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும். அதாவது ஜனன குரு இல்லை, கோல்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு. அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ரொம்ப நாளாக கல்யாணமாகி திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவரே புத்திர காரனாக போயிட்டார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா, ஒரு சில ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார். அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்பு உண்டா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நல்லா சொல்லலாம். அதாவது ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கேதுவை 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன். வாஸ்தவம் தான். இப்போ நம்ம எல்லாம் குழந்தைக்கு போயிட்டோம். இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக ஐயா. அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குருபலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குருபலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு 2ஆம் இடத்தையோ 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களை பார்க்கிற போது குருபலம்னு சொல்லுவாங்க. அந்த குருபலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் 7ஆம் இடத்துக்கு பார்க்கிற கிரகங்களோ இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்தில்
திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே, கண்டிப்பாக அதுவும் சனி தொடர்பும். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசை நடந்துகிட்ருக்கலாம், இல்லைன்னா புத்தி நடந்துகிட்ருக்கலாம். அப்போது அதில் சனி திசையோ சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம். இல்லைன்னா 7.5 நாட்டு சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே போல் சுக்கிரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த 7ஆம் அதிபதியோட தொடர்பு உண்டாலும் அது உண்டுன்றாங்களே, அது உண்மையாக? கண்டிப்பாக 7ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் சம்மந்தப்படுற போதும் கண்டிப்பாக திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஐயா அருமையாக சொன்னீங்க. அதாவது 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இப்போ 9ஆம் பார்வையை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது 9ஆம் பார்வைன்னு எடுக்கும்பொழுது பார்த்தேன், ஆனால் அது வந்து பாக்கியஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான். ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு. இதனால் பார்த்தேனால் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேறுகளும் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும். குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, வெளிநாடு அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு வாக்கியமே இருக்குது. 9ஆம் இடத்த குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேனால் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியம்னு சொல்லுவாங்க. பாக்கியம்னா என்ன? ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குதே, ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி ஐயா, இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். குருவினுடைய பார்வையை சொல்லிட்டோம், குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம். குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம்? அதாவது குருவுக்கு மிகவும் எளிய பரிகாரம்ன்றது வந்து தியானம். அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம். குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதும், இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது. அது தவிர வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே, ஏன்னால் தூங்கி எழுந்திரிச்சு உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும்? ஏற்கனவே சொன்னோம், தனக்காரகன்னு சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா, இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார், இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும். புத்திரக்காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேறு என்னென்ன எளிய நம்மளுடைய இந்து சமயத்தில் அவங்கவுங்க பிறப்புக்கு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க, சமய குருமார்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, இதை தவிர மடாதிபதிகள், அதே போல் சமய குருமார்கள், இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள், அதுவும் வெள்ளை தொடர்புடையது, மஞ்சள் தொடர்புடைய மாலைகள், அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க, குரு காயத்ரி சொல்லலாம். குரு பகவானை வணங்குறது, குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாரம் வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் ஒரு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை மாலை போடலாம். அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவுடைய தாக்கம் கூடும். குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு, நம்மளுடைய மத குருமார்களுடைய அருளாசி கிடைச்சிடுச்சு அப்படின்னாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா? தொடர் முன்னேற்றம் இருக்கும். ஐயா, இவங்க 9ஆம் பாவம் சொன்னாங்க, இந்த 9ஆம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா? கண்டிப்பாக உயர்கல்விக்கும் சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 9 குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் 12க்கும் உடையவர். அதனால் வந்து கடல் கடந்து
கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஐயா, இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல, நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ, அரசு தொடர்புடைய வேலை, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இது எழுதுகிறவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது? கண்டிப்பாக இருக்கு ஐயா, கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு. அப்போ பாக்கியம், அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம். அப்போ 9ஆம் இடத்தையே குரு பார்த்தாலும் 9ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும். சரி ஐயா, இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒன்றா பார்க்கலாம். கடகராசிக்காரர்கள், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். அந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புதனோட வீடு. புதன் அப்படின்னா கலைக்கு அதிபதி. அந்த கலைக்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 12க்கும் உடையவர். அவருடைய வீட்டுக்கு வந்து அவர் வர்றார். அப்போது குரு வந்து 12ஆம் இடத்துல வர்றதுனால ரொம்ப பேர் வந்து எனக்கு வந்து பிரச்சனையை தருவாரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் கொடுக்க மாட்டார். 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு வெளிநாடுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கிறதுக்காக போகலாம், தொழில் ரீதியாக போகலாம், உத்தியோக ரீதியாக போகலாம். ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. அந்த சனியும் ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணங்களை வர வைக்கிறதுக்கு உண்டான இதுவும் உண்டு. குருவும் அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் திடீர் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஐயா, அற்புதமாக சொல்கிறீங்க. அதாவது 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு சொல்கிறோம். ஐயா சொன்னீங்க திடீர் பணம் வரும்னு. குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டா, அது சொல்லுங்கள். ஏன்னா குடும்பத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகுது, இல்லை குழந்தைகளுக்கு வந்து காது குத்தல், இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வரக்கூடிய விஷயம், கண்டிப்பாக மாதிரியான விஷயங்கள் மூலியமாக செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய சனியும் வந்து 8ஆம் இடத்துல போயிருக்கார். ஆமாம், அதனால் அதற்கு உண்டான விஷயங்கள் வருமா, அது சொல்லுவோம். கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து 5ஆம் பார்வையில் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அந்த சுகஸ்தானத்தை வந்து பார்க்குற காரணத்தினாலையும் 8ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிற காரணத்தினாலையும் சுப விரயங்களாக மாற்றிக்கினீங்கன்னா நீங்கள் வந்து கெட்டிக்காரராக வந்துடுவீங்க. அப்போ விரயமாகக்கூடிய காலம் 8ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது விரயமாகக்கூடிய காலம். அந்த விரயத்தை சுப விரயமாக, அப்போ சுப விரயம்னா 4ஆம் இடம்ங்கிறது வந்து வண்டி, வீடு, வாகனம், வண்டி, வாசல் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ வீடு கட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் கட்டுனீங்கன்னா அந்த விரயம் வந்து அதில் போய் விழுந்துடும். அப்போ வீடை கட்டி வச்சிட்டிங்கன்னா அது நாளைக்கு கேபிட்டல் ஆகிடும். அதேமாரி சுப விரயங்கள் ஆகக்கூடிய காலம் 4ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து விரயமாகக்கூடிய காலம். குரு 4ஆம் இடத்தை பார்க்குற காலம் அந்த விரயத்தை, அசுப விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய கெட்டிகாரத்தனத்தில் இருக்கிறது. அந்த கெட்டிகாரத்தனத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தி சுப விரயங்களை இப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அசுப விரயங்கள் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் ஐயா. ஐயா, அதே மாதிரி கடகத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது ரண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம், வேலைக்கு உண்டான ஸ்தானமும் சொல்லுவோம். அப்போ இந்த வேலை கிடைக்காத கடகராசிக்காரங்க ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டு கிடக்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா ஐயா? கண்டிப்பாக இருக்கிறது ஐயா. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாயோட வீடு. அப்போ செவ்வாய் வந்து இப்போது இன்றைய காலகட்டத்துக்கு அவர் நீச்சமாக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு மாத்தியில் வந்து அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு, அதாவது 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு வர்ற போது இந்த 6ஆம் இடத்தை பார்க்குற குரு இவங்களுக்கு இதுவரைக்கும் வேலையிலிருந்து வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து செவ்வாய் மாறிட்டார்னா கொடுத்துருவார். அது செவ்வாய் மாறணும். செவ்வாய் மாறிட்டார்னா வேலை வாய்ப்பை கொடுத்துருவார். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும்
வேலை வாய்ப்பை கொடுத்துருவார். ஏன்னு கேட்டால் 6ஆம் இடத்தை 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் தொழில் உத்தியோகம் இதுகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா குருவுக்கு 9 பார்வை தான் உண்டு, 9ஆம் பார்வை வரைக்கும் தான். 10ஆம் வீடு அவர் வீடாகவே இருக்கிறதுனால அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுலையும் 12ஆம் இடம் 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கிறார் 12ஆம் இடத்துல இருந்து. கண்டிப்பாக தொழிலில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சம்பத்தையா, இப்போ குரு நிற்கிறது 12ஆம் இடம், ஒரு மறைவு ஸ்தானம். குரு பார்க்கறது இன்னொரு மறைவு ஸ்தானம் 6ஆம் இடம். குரு பார்க்கறது இன்னொரு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடம். அடுத்தது 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படி கெட்ட இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்த வலுப்படுத்துவாரா, அந்த இடத்த பாதிப்பு உண்டாக்குவாரா? ஐயா, அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது கடக ராசியை பொறுத்தவரையிலும் யோகாதிபர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. 6ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உண்டான கிரகம்னு சொல்லக்கூடியவர் குரு. அவர் போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இப்படி தான் எடுக்கணும். அப்படி எடுக்கும்பொழுது பார்த்தாலேயானால் சுப செலவுகள் உண்டு. அது தவிர குருவின் பார்வை 4, 6, 8 உங்களுடைய ராசிக்கு இருக்குது. அப்படின்னும் பொழுது 6ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டுமே மறைவு ஸ்தானம். இவரும் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் என்ன அப்படின்னா வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக வரும். ஏன்னா 6ஆம் இடம் வேலையை குறிக்குது. அது தவிர 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்குது. 8ஆம் இடம் மறைந்து இருக்கிற இடத்த குறிக்குது. அதனால் வெளிநாட்டுக்கு போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுக்காக புதுசாக கடன் வாங்குவீங்க. புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்னா அது வீடு மனை புதுசாக இப்போ ஒரு இடம் ஒன்று வாங்கி போடுவீங்க. அந்த இடம் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட 10 மடங்கு 20 மடங்குக்கு உண்டான விலையை கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய விசேஷம் என்னென்னா இவ்வளவு நாளாக வேலையில் அதுவும் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த கிரெயின்ஸ் அதாவது ஃபுட் கிரெயின்ஸ் சாப்பாடு பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் ஜாக்பாட் வரும். ஏன்னா அந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெல் இந்த வயல் தண்ணீர் சம்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் செலுத்துகிறவங்க, அதை தவிர பைலட்டாக இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தீங்களேன்னா இந்த பஸ் டிரைவர்ஸு இவங்களுக்கெல்லாம் திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ஓலா ஊபர் இந்த மாதிரியான டிரைவர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் பார்ட்டிஸ் நிறைய வால்யூம் சேல்ஸ் பிஸ்னஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் உழைப்பும் அதிகமாகும். ஏன் சொல்கிறேன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான், அதனால் உடல் உழைப்பும் அதிகமாகும். உடல் உழைப்புக்கு ஏற்றதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு பண வரவும் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். 6, 8 பார்க்கறதுனால உடல் உழைப்பு அதிகம், வருமானம் அதிகம், அதனால சுகமும் அதிகமாக கிடைக்கும். ஆமா, அருள் இல்லாருக்கு இவ்வளவும் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ பொருளும் கிடைக்கும், அது போல அலைச்சலும் இருக்கும். கரெக்ட். அதனால பாத்தீங்களா இது ஒரு பெரிய ஏற்றம். இவ்வளவு அஷ்டமத்து சனியோடைய பாதிப்பு குறைய வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் இவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்கும். வேலையை விட்டு வேலை மாறுவீங்க. இந்த வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை வேலையில் இல்லாமல் இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மையே இருக்காது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு கொஞ்சம் அடிபணியாமல் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி ராகு 2 பேருமே இருக்காங்க. அதனால் அபரிமிதமான கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் நண்பர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது இதை மட்டும் பார்த்துக்குங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக தூக்கமே இல்லாமல் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்திருக்கும். என்னடா இது, ஏதாவது எப்படியாவது நம்ம முன்னே ஏறுவோமா மாட்டோமா, இப்படியே இதுவாகிடுவோமான் இருப்பேன். அதனால் கவலையே பட வேண்டாம். இப்போது குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையே பார்க்கறதுனால சனியினுடைய ஆட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பார்த்தீங்களா, ஏனால் இவ்வளவு நாளாக உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் பெரிய பிரச்சனைகள் இருந்ததெல்லாம்
படிப்படியாக இறங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதாவது இவ்வளோ நாளாக யார் நம்மளை காப்பாற்ற போகிறா, யாராவது கை கொடுப்பாங்களான்னு கையை தூக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். உங்களுடைய வியாபாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், இதெல்லாம் கண்டிப்பாக வந்தே தீரும். குரு ராகுவை பார்க்கறதுனால இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, அந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக ஐயா. ஏன்னு கேட்டால் இந்த மறைந்த சனியும் ராகுவும் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கிறதுனால, மறைஞ்சு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு அபரிமிதமான இதை செல்வாக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம், அதாவது மறைஞ்ச தொழில் இவர் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த மறைஞ்சிருக்கிற தொழிலுக்கெல்லாம் ஒரு விருத்தி அடையக்கூடிய காரணமாக பண்ணக்கூடியவங்க, கண்டிப்பா அந்நிய நாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்றம் இருக்குன்னு சொல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா மறைஞ்சிருக்கிறதெல்லாம் இந்த லிட்டிகேஷன் உள்ள தொழிலாக இருக்கிறதெல்லாம் இப்போ திடீர்னு இப்போ செல்வாக்கு கொடுத்துரும். பண வரவாக இருக்கலாம், இல்லைன்னா அது மூலமாக அந்த அவங்க செய்கிற தொழில் மூலமாக அபரிமிதமான வருமானத்தை கொடுத்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி ராகு அதுலேயும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் அபரிமிதமாக செய்யக்கூடிய கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு ராகுவை பார்த்தாருன்னா கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லி அதீத சுபத்துவம் பெற்று ராகு அதீதமாக, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்காரு, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு. ஆமாம், அதனால 3வது பாதத்தில் இருக்காரு. அதாவது புரட்டாதி 3 கும்பராசியில் இருக்காரு. 4லேருந்து 3க்கு ஆமாம் 3க்கு வந்துடுறாரு. அதனால பார்த்தீங்களே, ஆனால் குருவினுடைய நட்சத்திரத்தையும் வாங்கி இருக்கிறார், குருவினுடைய பார்வையிலையும் இருக்கார். அதனால் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை, திடீர் பொருளாதார ஏற்றத்தை, மாற்றத்தை, சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வரப்போதியா. சரி, இந்த காலகட்டத்தில் தசாபுக்தி சரியில்லைன்னா என்ன மாதிரியான ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம், என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கடைபிடிக்கலாம் ஐயா? அதாவது தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லை, இப்போ இதெல்லாம் எனக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் சரியில்லைன்னா கூட சரியில்லாமல் போயிடும். அதனால் இந்த இந்த ஆலங்குடி போய் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. குருஸ்தலம் அது. அந்த குருஸ்தலத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது குருவுக்கு உண்டான கிழமை வியாழக்கிழமை, அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச தீபங்கள் ஏற்றுங்க. அதேமாரி இது குருஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாரி குருவுக்கு உண்டான குருமார்களை போய் பார்த்துட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அப்போ இது போக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இது புஸ்தகங்கள், நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான பாட புஸ்தகங்களை வாங்கி கொடுங்க. பேனா பென்சில் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த தர்மமும் குருவுக்கு உண்டானது. அப்போ இதையெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன்லாம் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த குருவுக்கு உண்டான இதுகளையெல்லாம் நீங்கள் செய்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்புறம் ஐயா, மொத்தத்தில் கடகராசிக்கு எப்படி குருவினால பயிற்சினால என்ன நற்பலன் என்ன கெடுபலன் அப்படின்றது ஒரு கன்க்ளூஷனாக சொல்ல முடியுமா ஐயா? அதாவது அருமையாக கேட்டிங்கய்யா. அதாவது ஒரு சின்ன ஜிஸ்ட் அப்படி எடுத்து சொன்னோமே, ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றம், வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், சுப செலவுகள் உண்டு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படுத்தா நல்ல தூக்கம் வருங்க. ஏன்னா பண வரவு நிச்சயமாக, அதாவது செலவுகள் அதிகம்னா அதுக்கு ஏற்ற பணம் வரணும், கடனாவது வரணும், காசு கையில் வரணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளோலாம் காசு வர்றதே தடைப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காசு வரக்கூடிய காலகட்டம், பைசா வரும், நல்லபடியாக சுப செலவுகளாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களே, ஏன்னால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வேலை நிமித்தமாக வெளிநாடு ஷார்ட் டேர்ம் 1 இயர் 2 இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும்,
வெளிநாட்டில் போய் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பின்னடைவு அப்படின்னு பார்க்குறது பார்த்தீங்களேன்னா, அதாவது கடன் வாங்கக்கூடிய காலம், சுப கடன்கள் சுப செலவுகள் வரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற நட்புகள் மூலியமாக செலவுகள் அதிகமாக போகும். அதனால் கடன் அதுக்காக ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. குரு பார்க்கறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் வலிமைக்கு மேலாக நீங்கள் உடல் உழைப்பை போடுவீங்க. அதற்கு உண்டான பணம் வருமே தவிர உடலை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது, உங்களுடைய உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 75 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.